முறையான தாம்பத்தியம் சொல்லித் தரும் விஷயங்கள். நன்றாக கவனித்தோமானால் உடலுறவு நமக்கு பல விஷயங்களைச் சொல்லித்தரும். அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளும் விபரங்கள் உங்கள் வாயை பிளக்க வைக்கும். தொடர்ந்து குறிப்பிட்ட இடைவெளியில் உடலுறவு வைத்துக் கொள்வது ஒருவருடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது எனவும், அவரை வலுவுடனும் சுறுசுறுப்போடும் வைத்திருப்பதுடன் உடல் உறுப்புகளுக்கு நன்றாகச் செயல்பட சக்தியை வழங்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? சில ஜோடிகள் படுக்கையில் தங்களுடைய செயல்திறனை உணர்ந்து மனம் விட்டு பேசி தங்கள் வாழ்க்கையின் போக்கையே பெருமளவில் மாற்றிக் கொண்டுள்ளனர். இந்த வித்தியாசமான விஷயங்களை நன்கு கவனித்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தாம்பத்திய காதல் உறவு நமக்குச் சொல்லித் தரும் இந்த விஷயங்களை இப்போது பார்க்கலாம். உங்களுடைய முரட்டுத்தனத்தை அடையாளம் காட்டும் ஒருவரை நீங்கள் சந்திக்கும் வரை பெரும்பாலும் உங்களுக்கு அது தெரிவதில்லை. காதல் உறவில் ஈடுபடும் போது தான் ஒருவர் உங்கள் முரட்டுத்தனத்தை உணர்ந்து உங்களிடம் வெளிப்படுத்தும் போதுதான் நீங்கள் அதை குறைத்து கொள்ள முடியும். உடல் ரீதியான தொடுதல் இல்லையென்றால் உறவில் உள்ள அன்பும் காதலும் சிறிது காலத்திற்கு பிறகு இறந்துவிடும். உடல் ரீதியான உறவு நமக்குச் சொல்லித் தருவது என்னவென்றால், உங்கள் துணைவரை அடிக்கடி அணுகி ஒரு முத்தம் அல்லது அணைப்பின் மூலம் மகிழ்ச்சியாக உணரச் செய்யுங்கள். அது உங்களுக்கும் உற்சாகம் தரும். உடலில் அல்லது மனதில் உள்ள அழுத்தத்தை அல்லது நெருக்கடியை குறைக்க உறவு கொள்ளுதல் ஒரு சிறந்த வழி என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது. ஆனால் இது உண்மையாகவே மன மற்றும் உடல் ரீதியான நெருக்கடிகளை குறைக்கக்கூடியது. உங்களுக்குள் கடுமையான சண்டையோ அல்லது யாரேனும் ஒருவருக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தால் கூட உடலுறவு செய்யும்போது மன அழுத்தம் குறையும். உங்கள் சண்டை முடிவுக்கு வந்துவிடும். நீண்ட ஆயுளுடன் வாழ பல்வேறு மருந்துகளையும் கசப்பான உணவுகளையும் சாப்பிட்டு முயற்சி செய்பவரா நீங்கள்? அப்ப உறவில் ஈடுபட்டு முயன்றிருக்கிறீர்களா? அது உங்கள் ஆயுளை கூட்டும் என்பது நாம் அறிந்திராத சற்று வித்தியாசமான உண்மைதான். உடலுறவு குறிப்பாக பெண்களை காதல் கொள்ளவும் உறவிற்காக இயங்கவும் செய்யும். இது ஆண்களுக்கு முட்டாள்தனமாக தோன்றலாம், ஆனால் உண்மை என்னவென்றால் இதனால் பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்கின்றனர். உங்கள் உடல் எடையை குறைக்க நீங்கள் போராடி கொண்டிருந்தால் உடலுறவில் தொடர்ந்து ஈடுபட்டு பாருங்கள். உடல் உறவில் ஈடுபடுவது உடலில் உள்ள கலோரிகளை குறைத்து ஒரு ஓட்டப்பயிற்சியை விட விரைவாக எடையை குறைக்க வல்லது. உடலுறவு தொடர்பு இல்லாத பல தம்பதிகள் மனரீதியாக கடும் அழுத்தத்தை உணர்கிறார்கள். படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.